அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு எக்கானமி, அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டாக வருது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கானமி இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அதனால தமிழ்நாடு எக்கானமியோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் சொல்லும்போது தமிழ்நாடு எங்கே இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய வரைபடத்தில் சவுத் மோஸ்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சவுத் சைடில் இருக்கும்போது இந்த தமிழ்நாடு அதுக்குள்ளே இருக்க இந்த டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தோம்னா சவுத் மோஸ்ட்டில் இருக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதே மாதிரி நார்த் மோஸ்ட்டில் பார்க்கும்போது சென்னை, பக்கத்தில் திருவள்ளூர், இதோட நமக்கு இந்த தமிழ்நாடோட எல்லை முடியுது. இதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதை அதோட இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறோம். ஓகே, தமிழ்நாடு எக்கானமியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் அண்ட் சவுதர்ன் ரீஜன் இதான் வந்து பெஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எந்தெந்த ரீஜன்ஸை நம்ம வெஸ்டர்ன் அண்ட் சவுத்துன்னு சொல்கிறோம்? அதாவது வெஸ்டர்ன் சைடில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் கோவா, குஜராத் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ரீஜன். அதே மாதிரி சவுத்தர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இது எல்லாமே சவுத்தர்ன் ரீஜன் சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ரீஜனுமே பார்த்தோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரீஜன்ஸ் ஆர் வெஸ்டர்ன் அண்ட் சவுதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்கானாமிக் டெவலப்மெண்ட்டில் நம்மளோட தமிழ்நாடு எந்தெந்த பிளேஸில் இருந்திருக்கு ஓவரால் எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் பிளேஸில் 6th பிளேஸில் இருந்திருக்காங்க. லார்ஜ் லேண்ட் சைஸ் நம்மளுடைய அந்த நிலப்பரப்பில் பார்த்தோம்னா 11th பிளேஸில் இருக்கும். அடுத்து ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதில் 2nd பிளேஸில் இருக்கும். அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம், தலா வருமானம் இதில் 3rd பிளேஸில் இருக்கும். அடுத்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய முதலீடுகள் நேரடியாக வந்து குவிக்கிறது இல்லையா எல்லா ஸ்டேட்லேயும், அதில் நம்ம 3rd பிளேஸில் இருக்கிறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் தொழில்துறையிலோட உற்பத்தி அதில் 3rd பிளேஸில் இருக்கிறோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். அடுத்து எஸ்ஜிடிபி, அதாவது ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாநில அளவில் இருக்கிற மொத்த உற்பத்தி இதில் பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இருக்கும். எப்போதுலேருந்து இருக்கும்னு பார்த்தோம்னா சின்ஸ் 2005 2005 இப்போ வரைக்கும் நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்கில் இருந்திருக்கோம். இது எல்லாமே வந்து தமிழோட ஹைலைட்ஸ், தமிழோட எக்கானமியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு எக்கானமியோட ஹைலைட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, அதாவது மனித வளத்தோட மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 3rd பிளேஸில் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட், அது எல்லா ஸ்டேட்ஸுமே என்ன பண்ணுவோம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம்னா 3rd பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. அடுத்து டோட்டல் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அது மொத்த தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய உற்பத்தி அந்த வருமானம் பார்க்கும்போது 3rd பிளேஸில் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு எக்கானமி. அதாவது எவ்வளோ அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6.19 lakhs வருது. அதான் 3rd பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17% தொழிற்சாலைகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதனால 1st பிளேஸில் இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழிற்சாலைகள் தொழில் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ இருக்குன்னா 16% இருக்குது. 3rd பிளேஸில் இருக்காங்க தமிழ்நாடு. அடுத்து ஹெல்த் இண்டெக்ஸ், நிதி ஆயோக்கில் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நிதி ஆயோக் அப்படின்ற அந்த பிளானிங் கமிஷனோட ஒரு ஆய்வை நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மேஜர் லிஸ்ட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜினா என்னென்னா மறுபடியும் மறுசுழற்சி மூலமாக அந்த எனர்ஜி நம்ம பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னா சன்லைட் சொல்லலாம், அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். இது வந்து மேஜர் அளவில் இங்கே அதிகமான அளவில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட், அதே மாதிரி இந்த கிரெடிட்ஸை டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா அதுலேயும் வந்து தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்து MSME இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் வந்து நம்ம வந்து 1st பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நியூ நேட்டல் மொர்டாலிட்டி, பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப குறைவான அளவில் இருக்குது, அதாவது 14th பிளேஸில் இருக்கும். ஹெல்த் ஸ்டேட் ப்ரோக்ரெசிவ் இன் இந்தியா, அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தான் என்ன சொல்கிறோம் ஹெல்த் ஸ்டேட் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிதி ஆயோக்கில் ஆய்வின்படி 2018 வெளியிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு எக்கானமியோட ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தமிழ்நாடு எக்கானமியில் இப்போ நம்ம ஜிஎஸ்டிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிபினா என்ன அப்படின்னா
கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ஸ்டேட்டோட டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழ்நாடு ஸ்டேட்டோட உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 207.8 பில்லியன் 2016-17 சென்சஸ் படி இங்கே தான் அதிகமான ஜிடிபி நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு குவைத் ஜிடிபி. இப்போ குவைத் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரி, அட்வான்ஸ்டு எக்கானமிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ அதோட ஜிடிபி நம்ம தமிழ்நாடு எக்கானமியோட ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா தமிழ்நாடு எக்கானமியில் எந்த அளவுக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன், செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு செக்டார்ஸும் 3 செக்டார்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார், அண்ட் தென் தேர்ட் செக்டார் சர்வீஸ் செக்டார். அப்போ இந்த 3 செக்டார்ஸும் தமிழ்நாடு எக்கானமியில் அவங்களோட ஜிடிபியை எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஒரு பை டயக்ராமில் பார்க்கலாம் நம்ம. அதாவது 8% ஜிடிபி அக்ரிகல்ச்சர், 28% இண்டஸ்ட்ரியல் செக்டார், 64% சர்வீஸ் செக்டார். இப்போ எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டாருடைய ஜிடிபி தான் தமிழ்நாடோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். அதாவது இந்தியன் எக்கானமியில் நேஷ்னல் இன்கமில் ஜிடிபி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது சர்வீஸ் செக்டார் மூலமாக அதிகமாக கொடுக்குறோம். அதாவது 64% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் 1.75 டைம்ஸ் ஹையர் தான் நேஷ்னல் ஆவரேஜ். அதாவது நம்ம நேஷ்னல் இன்கம் இருக்க அந்த ஆவரேஜை விடவே நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாடு எக்கானமியில் மட்டுமே 1.75 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் இப்போ ஒரு லெவல் பார்க்கும்போது 1,03,600 lakhs. இது வந்து 2010-11 இருந்திருக்கு. இப்போ 2017-18 இன்னும் அதிகமாக இருக்குது, 1,88,492. ஆஸ் பர் பட்ஜெட் ஃபிகர்ஸில் நமக்கு தெரியுது 2018 பட்ஜெட்டில் இந்த ஃபிகர்ஸை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இதை ரிவீல் பண்ணுது, பெர் கேபிட்டா இன்கமோட லெவலை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பெர் கேபிட்டா இன்கமில் பார்க்கும்போது 2,200 USD. அப்போ அந்த டாலர்ஸில் சொல்லும்போது நமக்கு 2,200 லெவல்ஸில் இருக்குது. ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப ஹையர் லெவலில் நம்ம தமிழ்நாடு எக்கானமியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து கிராஸ் கிராப்டு ஏரியா, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தமாக இந்த கிராப் பண்ணுற ஏரியா, அதாவது வந்து பயிர் செய்கின்ற நில அளவு அப்படிங்கிறத 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபுட் கிராப்ஸ் எவ்வளோ, நான் ஃபுட் கிராப்ஸ்னு சொல்கிறோம். ஃபுட் கிராப்ஸ்னால் நம்ம சொல்கிற மாதிரி ரைஸ், அப்புறம் இந்த மில்லட்ஸ், இது எல்லாமே ஜோவார், இது எல்லாமே ஃபுட் கிராப்ஸ், உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா நேரடியாக நம்ம உணவுப் பொருளை யூஸ் பண்ண முடியாது, ரா மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர் கேன், காட்டன், இது எல்லாமே வந்து நான் ஃபுட் கிராப்ஸ். இதில் ஃபுட் கிராப்ஸ் வந்து 72.9%, அதே மாதிரி நான் ஃபுட் கிராப்ஸு 27.1%. இதில் மேஜர் ஃபுட் கிராப்ஸை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரைஸ் தான் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்தது தான் மீதி எல்லாமே இத்தனை வகைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே. இதுதான் வந்து ஜிஎஸ்டிபி, தமிழோட ஜிஎஸ்டிபி. தமிழ்நாடு எக்கானமியில் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை ரெஃபர்ஸ் டு ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் அதிகமான கேபிட்டல் முதலீடு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையிலேருந்து தான் வருது. நமக்கு நல்லா தெரியும் சென்னை தான் வந்து தமிழ்நாட்டோட தலைநகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால அங்கே நிறைய கேபிட்டல்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நோன் அஸ் சென்னை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பார்க், நிறைய இந்த ஐடி பார்க்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பார்த்தோம்னா 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்கு சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்ரோ எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஆக்ரோ எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஜோன்ஸும் வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஓவராலாக பார்த்தா 17%, அதாவது இந்தியா லெவலில் மொத்த ஷேர், அதாவது வந்து எத்தனை ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அவங்களுடைய ஷேர் என்னவா இருக்குன்னு பார்த்தா 17% ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் தமிழ்நாடு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அதில் ஒர்க்கர்ஸ் வந்து 16%, அதாவது வந்து லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செக்டர் அப்படின்னு சொல்கிற இந்த பிரைமரி செக்டரான அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க, செகண்டரி செக்டரான இண்டஸ்ட்ரியிலும் இருக்காங்க. அதான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படி தனியாக பிரிக்கும்போது 16% இருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இது ஓவரால் இந்தியாவில் தமிழ்நாட்டோட ஷேர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து 16% அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது டெக்ஸ்டைல். இப்போ தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து அதிகமான தொழிற்கூடம் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு. அதான் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பவுல், அதாவது இந்த யான் உற்பத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால யான் பவுல்னு சொல்கிறோம். நம்ம விஷுவலாக சொல்ல கிரானரி ஆஃப் ரைஸ் பவுல் அப்படிலாம் சொல்கிறோம் தாஞ்சூரா, ஏன்னா அங்கே நிறைய வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அதே தான் இங்கே யான் பவுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தா இந்தியா லெவலில் தமிழ்நாட்டில் மட்டும் 41% யான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட 41% பண்ணுறதுனால தான் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை வந்து நம்ம யான் பவுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் 35 மில்லியன் பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைரெக்டாக கிடைக்குது. எதுலன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 35 மில்லியன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த யான் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னென்ன பார்ட்ஸ், அது என்னென்ன பிளேசஸ் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் இங்கே எல்லாமே ஸ்பின்னிங் மில்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லுறது, யான் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பவுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் திருப்பூரில் வந்து அதை என்ன சொல்கிறோம்னா 19 சிட்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுற அந்த கார்மெண்ட்ஸோட லெவல் பார்த்தோம்னா 3 USD பில்லியன் பெர் இயருக்கு. USD பில்லியன் லெவலில் பார்த்தோம்னா 3. அப்போ 3 பில்லியன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து $3 பில்லியன் அளவுக்கு இருக்கிற அந்த கார்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இருக்கப்போ டெக்ஸ்டைல் தான் வந்து அதிகமான மக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 35 மில்லியன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது லெதர் ஃபேக்ட்ரி. இப்போ லெதர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெதர் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் 30% எக்ஸ்போர்ட்ஸ். சரி, அப்போ அவங்க உற்பத்தி என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 70%. இப்போ பாருங்கள் 100% ப்ரொடக்ஷன் சொல்லும்போது ஓவரால் இந்தியா சொல்கிறோம். அதில் நம்மளோட தமிழ்நாட்டோட ஷேர் அப்படின்னு பார்த்தா 70% ப்ரொடக்ஷன். உற்பத்தி அளவில் 70%, 3/4 பங்கு அளவுக்கு லெதர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியன் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் இந்தியா, அதாவது வேர்ல்டு லெவலில் ஏஷியாவிலே சவுத் ஏஷியாவில் தான் நம்ம என்ன இருக்கோம், இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது. ஸோ சவுத் ஏஷியன் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவோட ஒரு பெரிய ஹப், அதோட ஒரு பகுதின்னு சொல்கிறோம். ஹப்னா வேறு ஒன்றும் இல்லை, அதோட பெரிய ஒரு பகுதி தான் ஹப் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஏஷியன் மேனுஃபேக்சரிங்லே ஒரு ஹப்பாக இருக்குது. எதுனா தமிழ்நாடு. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 28% ஆஃப் ஷேர். அதாவது என்னென்னா ஓவரால் 100% இந்தியா லெவலில் இருக்கிற ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் 28% வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. அதான் 28% ஷேர்ஸ் இன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் ஃபஸ்ட் பிளேஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்குது, சிமெண்ட் ப்ரொடக்ஷனில். அடுத்து 2nd பிளேஸ் ராஜஸ்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. அப்போ 10 பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் எங்கே இருக்குது, 10 சிமெண்ட் தொழிற்சாலைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸோட லெவலில் பார்த்தோம் தமிழ்நாடு எக்கானமியில். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 11th புக்கில் இருக்குது, எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th சாப்டரில் எல்லாமே இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு எக்கானமியில் பாப்புலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி பாப்புலேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாப்புலேஷன் லெவலில் இந்தியா வந்து 121 crore இருக்காங்க டோட்டலாக பார்க்கும்போது. அதில் தமிழ்நாடு வந்து 7.21 crore இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது பாப்புலேஷனோட லெவல். அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டினா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வாழறாங்க அப்படிங்கிறத டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் லிவிங் இன் த ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் தான்.
அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 12th பிளேஸில் இருக்குது. இந்தியா வந்து 382 பிளேஸில் இருக்குது வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அடுத்து அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் நகர்மயமாக்குதல். யூஸ்வலாக வந்து மக்கள் வந்து கிராமப்புறங்களையும் வாழலாம், நகர்லையும் வாழலாம். நகர்மயமாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது கிராமப்புறங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக்கும் போது அது நகர்மயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அது அர்பனைசேஷன் சொல்லுவோம். அப்போ அர்பனைசேஷன் லெவலில் பார்த்தோம்னா தமிழ்நாடு 48.4% இருக்காங்க. இந்தியா 31.5% இருக்காங்க அர்பனைசேஷன் லெவல். அடுத்து செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொன்னால் அது பாலின சதவிகிதம் தமிழில் சொல்கிறோம். பெர் ஃபீமேல் ஃபார் 1000 மேல். 1000 ஆண் பாலுக்கு எத்தனை பெண் பால் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 995, அதாவது 1000 மேல் இருந்தால் அதில் ஃபீமேல் வந்து 995 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஐஎம்ஆர், இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட். அதாவது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னா என்னென்னா பிலோ 1 இயர் இருக்க குழந்தைங்க இறந்து போகிறது, அதுதான் வந்து இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா பிலோ 1 இயரில் எத்தனை குழந்தைங்க இறந்து போகிறாங்க, அதுதான் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், ஐஎம்ஆர். அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 34. அப்போ 1000 குழந்தைங்கள 34 அப்படின்னு சொல்கிறோம். நான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 17. அப்போ தமிழ்நாடு ஐஎம்ஆரில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவாக இருக்குது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு லெவலில் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா 17 தான் சொல்கிறோம். அடுத்து எம்எம்ஆர், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பிரசவிக்கும் போது தாய்மார்கள் இறந்து போகிறது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இந்தியாவில் 159, 1 லேக்குக்கு 159 விமன் இறந்து போகிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1 லேக்கில் 79 விமன் தான் இறந்து போகிறாங்க. அப்படி பார்த்தோம்னா எம்எம்ஆர் ரேட்டும் நம்மளோட தமிழ்நாடை பொறுத்தவரை ரொம்ப குறைவாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் தமிழ்நாடு எம்எம்ஆரில் 3rd பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த சோர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா நிதி ஆயோக். அதாவது இதுக்கு முன்னே பிளானிங் கமிஷன் இருந்தது. அந்த பிளானிங் கமிஷன் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு பதில் நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஜனதா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த நிதி ஆயோக் தான் நமக்கு தான் சோர்ஸாக இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் தான் அதுதான் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு காலம் வைஸ் போட்டு நமக்கு சமச்சீர் கல்வியிலே இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th சாப்டர் உங்களுக்கு தமிழ்நாடு எக்கானமி இருக்குது. அதில் இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்வாதாரத்தின் எதிர்பார்ப்பு நிலை. எத்தனை வருஷம் வரைக்கும் வாழறாங்க, எத்தனை வயசு வரைக்கும் இருக்காங்கன்றதா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கும், டெவலப்பிங்கில் கம்பேர் பண்ண விட கம்மியாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரிக்கிறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 68.6, ஃபீமேல் வந்து 72.7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் எதிர்பார்ப்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேல் 66.4, ஃபீமேல் 69.6 அப்படின்னு சொல்கிறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்து லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு. கல்வி அறிவோட அந்த விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மேல் வந்து 86.81% இருக்காங்க, ஃபீமேல் 73.86% இருக்காங்க. இந்தியாவில் 82.14% இருக்காங்க மேலில். அதே மாதிரி ஃபீமேலில் 65.46 இருக்காங்க. இது லிட்ரஸி ரேட். இது எல்லாமே தமிழ்நாடு எக்கானமியில் தமிழ்நாட்டில் இருக்க பாப்புலேஷன் பற்றி நம்ம பார்க்குறோம். டென்சிட்டி பார்த்துருக்கோம், டோட்டல் பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன், அப்புறம் அர்பனைசேஷன், செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th சாப்டரில் இருக்குது.